என்ன அத்தா சார் இது? அம்மா எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு பாத்தீங்களா? அவங்களுக்காகவாவது நீங்க ஐயாவை வெளியே கொண்டு வந்திருக்கலாம்ல. எப்படி நந்தினி? லஞ்சம் கொடுத்து டேடியை வெளியே கொண்டு வர சொல்றியா என்கிட்ட? அம்மாவோட வேதனைக்கு முன்னாடி பணம் பெருசா சார்? எனக்கு வேதனை இல்லைன்னு நினைக்கிறியா நந்தினி? இல்ல டேடியை விட எனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறியா நீ? நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா நந்தினி? ஏன் என் தாய்க்குள்ள மாதிரியே பேசுற நீ? புரியுது சூர்யா சார். ஆனா அம்மா படுற வேதனைய என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. அவங்க பக்கம் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நந்தினி, அதுக்காக டேடியை இல்லீகலா வெளியே கொண்டு வர முடியாது நந்தினி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தா சார். ஐயாவுக்கு தெரிஞ்சாதானே, ஐயாக்கு தெரியாம காசு செலவு பண்ணி வெளியே எடுத்துடலாம்ல. நந்தினி, யாரும் அவர்கிட்ட சொல்ல போறாங்களா சொல்லுங்க? நந்தினி, டேடியை பத்தி சத்தியமா தெரியாது உனக்கு. அவர் அமைதியா தான் இருப்பாரு, ஆனா அத்தனையும் கண்டுபிடிச்சிருவாரு. நந்தினி, யார் சொல்லாட்டியும் அவர் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு. அம்மா இவ்ளோ வேதனைப்படுறாங்களே சார். நந்தினி, நான் என்ன செய்ய முடியும் நந்தினி? இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணா டாடி கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. லுக் நந்தினி, டாடிக்கு பிடிக்காம நான் செய்யற ஒரே விஷயம் இந்த சிகரெட்டும் குடியும் மட்டும்தான். இது மட்டும்தான் நந்தினி. அதை தவிர டாடிக்கு பிடிக்காத எதையுமே நான் இந்த உலகத்துல பண்ணவே மாட்டேன். தப்பான வழியில அவரை நான் வெளியே கொண்டு வந்து நாளைக்கு அவரே இதை கண்டுபிடிச்சிட்டா எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? அது மட்டும் இல்ல, லைஃப் டைம் அவர் என்ன மன்னிக்கவே மாட்டார் நந்தினி. புரியுதா சார்? ஆனா அம்மாவோட கண்ணீர் என்னால பார்க்க முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நந்தினி. நியாயமான முறையில வெறும் 3 நாள் தான் நான் அவரை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். ட்ரஸ்ட் மீ. உங்களை நம்புறதை தவிர எனக்கு வேற என்ன சார் வழி இருக்கு?